சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று ஆலயமணி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறேன். கோவில்களில் மணி ஒலிப்பது சர்வசாதாரணம். உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லேயுமே கோவில்களில் மணி இருக்குது. இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா கோவில்களையும் மணி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் வெவ்வேறு காரணங்களுக்காக வச்சுருக்காங்க. இப்போ பூஜை வேலை ஆகிடுச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு மணி அடிக்கிறாங்க, அல்லது ஒரு டெத் ஆனால் மணி அடிக்கிறாங்க, அல்லது ஒரு மேரேஜ் ஆனால் மணி அடிக்கிறாங்க, அல்லது சண்டேஸ் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நாள்களில் ஃபெஸ்டிவிட்டீஸை குறிக்கிறதுக்கு மணி அடிக்கிறாங்க. இப்படியாக பல்வேறு காரணங்களுக்காக மணி பயன்படுகிறது. ஆனால் இந்து சம்பிரதாயத்தில் அப்படி இல்லை. ஆலய மணி என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அதுக்குன்னு ஒரு தனி சாப்டரே போட்டாங்க. கோவில்னு இருந்தால் மணி அவசியம் அப்படின்னு ஆக்கினாங்க. பெரிய மணி அது ஒலிச்சா ஊரெங்கும் கேட்கும். இது தவிர பூஜை வேளையிலே அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே கேட்கிற மாதிரி சின்ன மணியும் இருக்கும். இந்த மணி முக்கியமாக எதற்காக ஏற்பட்டது என்றால், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுகிற போது மணி கண்டிப்பாக ஒலிக்கணும். சில கோவில்களில் 3 கால பூஜை நடக்குது, சில கோவில்களில் 6 கால பூஜை நடக்குது. அப்போது 6 வேளையும் மணி ஒலிக்க வேண்டும். இப்போ இங்கே மணிக்கு என்ன ஒரு அவசியம் இருக்குது? நைவேத்தியம்னா என்ன? பெருமாள் சாப்பிட்றாரு, சாப்பிட்ற போது மணி அடிக்கணுமா? இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் உட்காந்து, உடனே நம்ம பையன் வாசலில் போய் மணி அடிக்கிறானா? எங்கள் அப்பா சாப்பிட்றாரு, எங்கள் அப்பா சாப்பிட்றாருன்னு அடிக்கிறானா? எந்த வீட்லேயாவது அப்படி நடக்குதா? எந்த வீட்லேயுமே குடும்பத் தலைவர் சாப்பிடும்போது மணி ஒலிப்பதில்லை. எங்கேயுமே இல்லாத ஒரு பழக்கமாக கோவிலில் மட்டும் மணி அடிக்கிறாங்க. அது ஏன் அப்படி? அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். இந்த பெருமாளுடைய ஒரு போஜன வேலை, சாப்பாட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நைவேத்தியம்னு சொல்கிறாங்க. நைவேத்தியம்னா பெருமாளுக்கு படைக்கிறது, புளியோதரை, சர்க்கரை சாதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்த நைவேத்தியம் என்ற சொல் நிவேதனம் என்ற சொல்லிலிருந்து வருகிறது. நிவேதனம் என்றால் நாம் நினைக்கிற மாதிரி படைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. நிவேதனம் என்றால் அறிவிப்பு என்று அர்த்தம். கதலி பலம் நிவேதையாமே அர்ச்சகர் சொல்கிறாருன்னா, இந்த வாழைப்பழத்தை பெருமாளுக்கு உணவாக நான் அறிவிக்கிறேன். அறிவிக்கிறேன்னா யாருக்கு அறிவிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் சாதம் போடும்போது, சாம்பார் போடும்போது, இதோ சாதம் போடுகிறேன் என்று அறிவிக்கிறேன், இதோ சாம்பார் விடுகிறேன் என்று அறிவிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் பொம்பளை சொல்லிட்டா வந்து சாப்பாடு போடுறா? எந்த வீட்டில் அப்படி நடக்குது சொல்லுங்கள்? இல்லை. அப்போ அது ஏன் பெருமாளுக்கு மட்டும் அப்படி அறிவிக்கிறேன் நிவேதையாமே அப்படின்றாங்களே? என்னது? அங்கே தான் சூட்சுமம் இருக்குது. இந்த போஜன வேளையில், சாப்பாட்டு வேளையில் பெருமாளுக்கு பசிக்குதா?
இந்த சாப்பாட்டினால நன்மை அடைவது பெருமாளா நாமா? ஒரு கேள்வி. பெருமாளுக்கு பசி, அதனால் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிற போது பெருமாளுக்கு நன்மை விளையுது, அவருக்கு பசி ஆறுது, அப்படி தான் அர்த்தமாகுது. ஆனால் பரமார்த்தம் என்ன சொல்லுது? எம்பெருமான் பசிதாகங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே இந்த உணவு என்பது அவனுக்கு அத்தியாவசியம் அல்ல. அப்படி இருக்கிற போது எதுக்காக உணவு படைக்கிறோம்? ஒரு நுட்பமான கேள்வி. இன்று பல பகுத்தறிவுவாதிகள் கேட்குறாங்க, சாமிக்கு பசிக்குதா? சாமிக்கு அஜீரணம் மலச்சிக்கல்லாம் உண்டா? அவர் முதல்ல சாப்பிட்றது மறுநாள் வெளியில் போகுதா? அவருக்கு எங்கே போகுது? சாப்பிட மட்டும் கொடுக்குறீங்க, அது மனுஷ பாவனையில் நீங்கள் கொடுக்குறீங்க. நமக்கு பசிக்குது இல்லையா, அதனால் பெருமாளுக்கும் கொடுக்கணும்லன்னு சொல்கிறீங்க. நம்ம மறுநாள் டாய்லெட்டுக்கு போகிறோமே, பெருமாள் டாய்லெட்டுக்கு போகிறாரா? எந்த கோவிலில் நடக்குது அப்படி? இல்லை. அப்போது இது என்ன, இது ஒரே மர்மமாக இருக்குது. பெருமாளுக்கு எவ்வளோ பசிக்குது, எப்போ பசிக்குது, இதெல்லாம் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் எங்கே என்றால், நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் அழகாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். ஆண்டாள் திருப்பாவை என்று ஒரு பிரபந்தம் பண்ணினா, நாச்சியார் திருமொழின்னு ஒரு பிரபந்தம் பண்ணினான். அதில் நாச்சியார் திருமொழியில் சிந்தூர செம்பொடி என்ற ஒரு பதிகத்தில் அவன் என்ன சொல்கிறா, நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. அதாவது அழகிய சோலைகள் சூழ்ந்த திருமாலிருஞ்சோலையாகிய அழகர் கோவிலிலே உள்ள சுந்தரராஜ பெருமாளுக்கு 100 அண்டா வெண்ணெய் வச்சேன், வாயால் வச்சேன். செயலில் காட்ட என்கிட்ட பணம் இல்லை. அக்கார அடிச்சு சக்கரை சாதம் ஒரு 100 அண்டா வச்சேன். இதை பெருமாள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த பாட்டில் சொல்கிற, இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன், தென்றல் மனம் கமழும் திருமாலிருஞ்சோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே. இப்போ நான் வச்சதெல்லாம் அவன் சாப்பிட்டான்னா, இதை போல் 100,000 பங்கு வைப்பேன். இதே மாதிரி வெண்ணெய் அக்கார அரிசிலாம். அது மட்டும் இல்லாமல் தொண்டும் செய்வேன் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் நம்ம கேள்விக்கு பதில் இருக்குது. எதுக்கு 100 அண்டா வெண்ணெய் வைக்கிறா, 100 அண்டா அக்கார அரிசியில் வைக்கிறா அப்படின்னா, இப்போ பீமன் வந்து பல மான், பல கோழி, பல முயல் எல்லாம் சாப்பிடுவானாம், வியாசபாரதத்தில் போட்டிருக்கு. ஏன்னா அவனுக்கு பெரும்பசி, உடம்பில் அதிக பலம், அதிக உணவு தேவை. இந்த காலத்தில் காமா பகில்வான் வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால், 6 கோழி, ஒரு முழு ஆடு சாப்பிட்றதாக கேள்வி நம்ம காலத்து ஆடு. அப்போ நபருக்கு நபர் தேவைப்பாடு அதிகமாகும். பெருமாள் வந்து உலகமெல்லாம் காக்கக்கூடிய பரமாத்மா, அவனுக்கு சும்மா ஒரு டிஃபன் கேரியரில் கொடுத்தா பத்தாது. அப்படிங்கிற பாவனையில் ஆண்டாள் என்ன சொல்கிறார், 100 அண்டா வெண்ணெய் வைக்கிறேன், 100 அண்டா சக்கரை சாதம் வைக்கிறேன்னு சொல்லிட்டாளே தவிர அவளுக்கு மனசில் ஒன்றும் உறுத்துது. என்ன உறுத்துது? பெருமாளுக்கு பசியெல்லாம் இல்லையே. அவர் என்கிட்ட வந்து கேட்டாரா, எனக்கு 100 அண்டா வெண்ணெய் கொடு, 100 அண்டா சக்கரை சாதம் கொடுன்னு கேட்டாரா? இல்லையே. அப்போ அவருக்கு தேவையில்லாத ஒன்றை நான் வச்சுட்டு இது வீணாவில் ஆகும். அப்போ சொல்கிற,
இது அவனுக்கு தேவையில்லை. ஆனால் என் மேலே இறக்கப்பட்டு அவன் அதை எடுத்துக்கிட்டான்னா ஐ வில் பி கிரேட்ஃபுல். நான் ரொம்ப நன்றி உடையவளாக இருப்பேன். இதை போல் இன்னும் 100,000 மடங்கு நான் செய்வேன், அடிமையும் செய்வேங்கிறான். அப்போ என்ன அர்த்தமாகுதுன்னா, இதை அவன் ஏற்றுக்கொண்டால் நன்மை அவனுக்கல்ல, அவனுக்கு ஒன்றும் வயிறு ரொம்பலை, எனக்கு மனம் ரொம்புது, என் கைங்கரிக்கு அவன் ஏற்றுக்கிட்டானே என்ற மகிழ்ச்சி. அந்த நன்றிக்கு நான் என்ன பண்ணுறேன், இது போல் 100,000 மடங்கு நான் செய்கிறேன், தொண்டும் செய்கிறேன். அப்போ பெருமாளுக்கு படைக்கிறதுனால நன்மை பெருமாளுக்கா நமக்கா? நல்லா யோசிக்கணும். ஆனால் அழகாக சொல்லிட்டா, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால நன்மை பெருமாளுக்கு இல்லை, நமக்கு தான். அப்போது அப்படி வைக்கிற அக்கார அடிச்செல்லாம் அவன் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, மறையலையே, அங்கே தானே இருக்குது அப்படின்னா, அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கண்டருளுவது உண்டருளுவதே அப்படின்னு. இந்த பகவான் அதை கண்ணால் பார்த்துட்டு சரி நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான்னா அதுதான் சாப்பிட்றது அப்படின்னு. இப்போ அனுமான் சீதையை தேடி கடல் மேலே வேகமாக அவசரமாக பறந்து போகிறான். அப்போ மைனாக பருவம் என்ற மலை குறுக்க எழுந்து அனுமானுக்கு உபச்சாரம் பண்ணுது. கொஞ்சம் என் மலையில் தங்கி போங்க, இந்தாங்க இந்த கிழங்கெல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு கிழங்குனா இஷ்டமாச்சே அப்படின்னு. அப்போ அனுமன் சொல்கிறேன், தான்பா நான் ரொம்ப அவசரமாக போய்கிட்டு இருக்கேன், இப்போ உன் கிழங்கெல்லாம் சாப்பிட்றது எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்று அவமானப்படுத்த விரும்பலை, மூக்க இருக்க விரும்பலை, நான் அதை ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்கு அடையாளமாக நான் அதை கையால் தொடுறேன். கையால் தொட்டு கண்ணால் பார்த்தா ஏற்றுக்கிட்டதுக்கு சமம். குகன் ராமனுக்கு மீன்லாம் கொண்டு வச்சான். ராமர் சொன்னார், இதெல்லாம் நமக்கு வேணாம், இப்போ நான் தபசு கோலத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் கையால் தொடுறேன், கண்ணால் பார்க்குறேன், ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ எம்பெருமானுடைய பாஷையிலே கண்ணால் பார்ப்பது சாப்பிட்றதுக்கு சமம். இப்போ நமக்கு ஒரு வீட்டில் விருந்து வைக்கிறாங்க, ஒரு தலைவாழை இலை போட்டு ஏகப்பட்ட பொரியெல்லாம் பண்ணி பிரமாதமாக தட்டப்படலை வடை பாயசத்தூரம் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க சாதம் வச்சுட்டு, ஐயா நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு கையால் தொட்டுட்டு எந்திரிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் தான் நம்ம சும்மா இருப்போமா? எங்கேயாவது அப்படி நடக்குதா? விருந்து போடுறவங்க கண்ணால் பார்த்து கையால் தொட்டு எந்திரிச்சிருங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லையே. மூக்கை பிடிக்க ஒரு பிடி பிடிச்சிடுறோம்ல. அப்போ நம்ம சாப்பாடுங்கிறது வேறு, பெருமாள் சாப்பாடுங்கிறது வேறு இல்லையா? அதான் கண்டருளுவதே உண்டருளுவது. அவன் கண்ணால் பார்த்தானே ஏற்றுக்கிட்டான் அர்த்தம். சரி, இது எதுக்காக அப்படின்னா, இதை கண்ணாலே பார்த்து இதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஆகிவிட்டால் அதெல்லாம் நமக்கு பிரசாதம் ஆகிடுது. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, க்ஷேமம். அப்போது இந்த எம்பெருமானுக்கு சேவை என்கிற பாவனைகளே நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளக்கூடிய இந்த நைவேத்தியம் அறிவிக்கப்படுகிறது. பெருமாளே, நீ திருக்கண் சாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அறிவிக்கிறேன். ஊர் மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ மணி அடிக்கிறாங்க. மணி அடிக்கிற போது மக்கள் என்ன செய்ய தெரிஞ்சுக்கிறாங்க, ஆகா எம்பெருமானுக்கு கண்டறிய பண்ணுகிறார்கள். அப்போ அந்த அறிவிப்பு அவங்கள போய் சேருது. அந்த அறிவிப்பு செய்கிற வேலை தான் மணி அடிக்கிறதுங்கிறது. அதில் என்ன நன்மைடான்னா, விக்கிரகத்திலே எம்பெருமான் அசையாத மூர்த்தியாக இருக்கிறான். அர்ச்சாவதாரத்திலே அவன் அசையறதில்லை. இப்போ கண்ணு முழிச்சு நிற்கிறான்னு சொன்னால், இப்போ அழகர் கோயிலில் அப்படி தான் நிற்கிறான், அப்படியே கண்ணு இமைக்காமல் நிற்பான். அப்போ பார்க்குறவங்களுக்கு பெருமாளுங்க இருக்கிறாரா இல்லை வெறும் சிற்பமானு கூட சந்தேகம் வந்துடும். அப்படி தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பெருமாளே ப்ராக்டிக்கலாக செயல்பட வைப்பது இந்த நைவேத்தியம். அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக அவாகனமானது பிரசாதத்தில் இறங்குது. சுவாமியை நீங்கள் திருக்கண் சாத்துறதுனால இதெல்லாம் உங்கள் சம்பந்தமுடையதாகிறது, உங்களால் வாழ்த்தப்படுகிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இது புனிதம் அடைகிறது, தயவு பண்ணி செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நினைக்கணும், ஆகா நமக்காக அங்கே அறிவிப்பு நடக்கிறது, அங்கே அறிவிப்பு நடக்கிறது என்பதற்கு நமக்கு அறிவிப்பு மணி ஒலிக்கிறது
என்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இறைநிலை ஸ்தூலமாக நமக்கு கையில் தட்டுப்படும்படியாக சாதமாக மாறுகிறது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அவனுடைய புனிதத்துவம் வருகிறது. அதை எவ்வளவு தூரம் உண்மையாக நினச்சிருந்தாங்கன்னா, திருமல் நாயக்கர் இருக்கார், அவர் நம்ம காலத்து ஆள் தான். 17ஆவது நூற்றாண்டு, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, காலை ஆனாலும் சரி, மத்தியானம் ஆனாலும் சரி, மாலை ஆனாலும் சரி, அழகர் கோயிலில் பெருமாள் சாப்பிடாமல் இவர் சாப்பிட மாட்டார். ஆமாம், அழகர் கோயிலில் பெருமாள் சாப்பிட்டாரா இல்லைங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அழகர் கோவிலில் நைவேத்திய சமயத்தில் மணி அடிக்கும். மணி அடித்த உடனே அந்த மணி எவ்வளோ தூரம் கேட்குதோ அவ்வளவு தூரத்தில் ஒரு மண்டபம் ஒன்று வச்சுருக்காரு, முரசு அடிக்கும் மண்டபம். அந்த முரசு அடிப்பான் டம் டம் டம்னு. அந்த சத்தம் கேட்டு ஒரு 2 மைல் தள்ளி இன்னொரு மண்டபம் இருக்கும், அவன் அடிப்பான். இப்படியே மதுரை வரைக்கும் மண்டபம். ஒவ்வொரு முரசாக அடித்து தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் அது முடியும். அப்போது இங்கே இருக்கிற பெருமாளுக்கு, பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு அவங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த ஒலி அங்கேருந்து 2 மண்டபம் தான் திருமல் நாயக்கர் மகாலுக்கு. அதை கேட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். சில சமயங்களில் அந்த முரசு ஒலிக்கலைன்னா குதிரை வீரனை அனுப்பி என்ன ஆச்சுன்னு கேளு, அழகர் கோயிலில் போ விரட்டி விடுவார். இவர் சாப்பிட மாட்டார். அவர் நெத்தியில் திருமணம் பார்த்துருக்கீங்களா? அவரும் படுத்த வைணவர். அவர் ஏறக்குறைய தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பெருமாள் கோயிலில் அவருடைய விக்கிரகத்தை நீங்கள் வெளிப்பிரகாரத்தில் இந்த உபயோகமாக பார்க்கலாம். அப்படி அதில் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அதனால் இந்த ஒலியானது நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கு ஒரு இன்டிமேஷன் ஆகுது. அந்த வேலையை இந்த மணி செய்யுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருப்பதியில் கண்டாநாதம்னு சொல்லி அங்கே பெருமாளுக்கு பூஜை நடக்கிற போது அந்த மணி சத்தத்தை டிவியில் ஒளிபரப்புகிறான். அதுக்காக எத்தனை பேர் காத்திருந்து சாப்பிட்றாங்க தெரியுமா? அந்த ஒலியானது தெய்வீகமானதை என்று சொல்லி. அப்போது இந்த வேதாந்த தேசிகர் கூட மணியாக இருந்தவர் திருப்பதியில், அவர் தான் கண்டாவதாரமாக பிறந்தார்னு கூட இந்த வடகலைக்காரங்க சொல்லுவாங்க. இந்த மணி ஓசை அதன் தன்மை எப்படிப்பட்டது என்றால், காலங்காத்தாலே கேட்கக்கூடிய முதல் மங்கள ஓசை ஆலய மணியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. சகுன சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திருக்கிற போது சில ஓசைகள் கேட்கலாமா மங்களம். பசுவின் குரல், குதிரையின் கனைப்பு, குதிரை ஐகிரியவர் இல்லையா, யானையின் பிளிரல், கிளியின் பேச்சு, குயிலின் பாட்டு, மயிலின் அகவல். காலங்காலத்தில் மயில் பார்க்குறது ரொம்ப தெய்வீகங்க. அந்த காலத்தில் அரண்மனையில் எல்லா அரண்மனையிலையும் மயில் வளர்ப்பாங்க. நான் திருவண்ணாமலை யோகி ராம் சூரத்குமார் ஆசிரமத்தில் பேசுகிறதுக்கு சமயத்தில் 2 நாள் 3 நாள் அங்கே தங்கியிருப்பேன். அப்போது காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 எவ்வளோ மயில் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சிலர் சொல்கிறாங்க ஒரு ரமணாசிரமத்துலேருந்து வருது அப்படின்னு, சிலர் சொல்கிறாங்க மலையிலிருந்து வருதுன்னு. அந்த அகவலை கேட்குறதுக்கு, அந்த கண்ணால் பார்க்குறதுக்கு இந்த தொகை எவ்வளோ இன்பமாக இருக்குது. அப்போது அது சுபசகனம். அதுபோல் கோவில் மணி ஓசையை காலங்காத்தால் கேட்டிங்கன்னா ரொம்ப மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ மணிங்கிறது அவங்க மெட்டல் தானேன்னு சொல்லி செய்கிறது. இப்போ மேல்நாட்டில் அப்படி செய்யலாம், மணிங்கிறது மெட்டலில் தானே இருக்கணும், அவ்வளோதானே, என்ன மெட்டலாக இருந்தானே. இப்போ சில பள்ளிக்கூடங்களில், பழைய காலத்து கிராமத்து பள்ளிக்கூடங்களில் ரயில்வே தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் உடச்சி ஒரு பீஸை கட்டி தொங்க விட்டுருப்பான். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அதை போட்டு அடிப்பான், டெங்கன்னு அடிப்பான். அதான் ஸ்கூல் மணி. அது இரும்பினால் வரக்கூடிய ஓசை, அது அமங்கலம், அது பேய் பிசாசுக்கு தான் பிடிக்கும். ஆனால் கோவில் மணி அப்படி இல்லை. அது வெங்கலம் போன்ற மங்களமான உலோகங்களின் சேர்க்கையால் செய்யப்படுவது. கும்பகோணம், சாமிமலை, தஞ்சாவூர், காரைக்குடி இந்த பக்கமெல்லாம் கோவில் மணி செய்யக்கூடிய விஸ்வகர்மா இனத்தார் இருக்கிறார்கள்.
அவங்க பேட்டி ஒன்று ஒரு தடவை டிவியில் ஒளிபரப்பாச்சு. நாங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்ட உலகத்தை எடுத்து மணி செஞ்சிட முடியாதுங்க. அதுக்கு மயசாஸ்திரத்தில் விதி சொல்லியிருக்கு, என்னென்ன உலோகம், என்னென்ன ப்ரொபோர்ஷன். அதை ஒழுங்காக செஞ்சால் இப்படி அடித்தா இந்த ஓசை வரும். அந்த ஓசையில் பிசுறு இருந்துச்சுன்னா தெய்வத்துக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. அப்படின்னா நாங்கள் அக்கறையாக இருந்து செய்வோம். அதுக்காக மன்னர்கள் எங்களுக்கு மானியம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது இங்கே இந்த கோவில் மணியினுடைய ஓசை எவ்வளவு தூரம் கேட்குதோ அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட மக்கள் அனைவருமே அந்த தெய்வத்தினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். அந்த ஜூரிஸ்டிக்ஷன், இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடு முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது இல்லை. ஒரு சிட்டியில் கூட ஒரு சரகத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அடுத்த ஏரியாவுக்கு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன். இங்கே நடக்கிற குற்றத்தை போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வராதிங்க, உங்கள் ஸ்டேஷன் அங்கே இருக்கும்பாங்க. அதுபோல் இந்த கோவிலுடைய மணி ஓசை எவ்வளவு தூரம் செல்லுகிறதோ அவ்வளவு தூரம் அந்த தெய்வத்தினுடைய பாதுகாப்பில் மக்கள் வாழ்கிறார்கள். அதனால் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஒன்று கோவில் பக்கமாக இருக்கணும், இல்லை கோவில் மணி காதல் விழுகிறாப்பிலையாவது நம்ம வீடு இருக்கணும் என்று நினைத்தார்கள். நீங்கள் எந்த ஊருக்கும் போய் பாருங்கள், நடுவில் கோவில் இருக்கும். அந்த காலத்து ஊர்களில் சுற்றிலும் 4 வீதி 5 வீதி இருக்கும். அந்த கோவில் மணி அடித்தா அந்த ஊரினுடைய புறச்சேரி வரைக்கும் கேட்கும். அப்படி தான் அவன் ஊர் பேர் செக்ரிகேஷன் வச்சுருந்தான். அதை அவ்வளோ மங்களமாக நினச்சாங்க. அந்த கோவிலுக்குள்ளே போக முடியாது என்று சில சூழ்நிலைகளால் தடுக்கப்பட்டவர்கள் கூட அந்த மணி ஓசை கேட்கக்கூடிய பாக்கியம் அது அவர்களுக்கு பெரிதாக மதிக்கப்பட்டது. அந்த மணி ஓசையானது பகவானுக்கு நடத்தப்படும் இந்த நைவேத்தியத்தை அறிவிக்கிறது. நான் சொன்ன மாதிரி அந்த ஓசை கேட்டு தான் சாப்பிட்றதுன்னு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு காரியமாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருக்கோம், இந்த ஜாதகம் நல்லா இருக்குதுங்க, இது முடிஞ்சால் நல்லது, முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற போது கோவில் மணி அடிக்குது. அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கோவில் மணி அடிக்குதுங்க, இது முடிஞ்சிடுங்க, நல்ல சகுனம் அப்படின்னு. சகுன சாஸ்திரத்தில் அப்படி போட்டிருக்க, கோவில் மணிக்கு மிஞ்சின ஒரு நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம நாட்டில் அதுக்கு அப்படி ஒரு அந்தஸ்து கொடுத்து வைத்திருந்தார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோவில் மணியானது என்ன சொல்லுது மறைமுகமாக நமக்கு, சாதாரண மனித உணவானது எம்பெருமானுடைய திருக்கண் சாத்துதலாலே புனிதமான பிரசாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள், அல்லது தாமதித்தாவது பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தீர்த்தமும் திருத்துழாயும் அந்த பிரசாதமும் சகல பாவங்களையும் போக்கும், நோய்களை போக்கும், சரீர தோஷங்களை போக்கும், நன்மைகளை கொடுக்கும். இப்போ உணவிலே தமோகுணமான உணவை தவிர்க்கணும், ரஜோகுணமான உணவை தவிர்க்கணும்னு கிருஷ்ணன் சொல்கிறாங்க கீதையில். சரி, சாத்விக உணவு எது எது அப்படின்னு சர்ச்சை வருது. ஊருக்கு ஊர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சில ஊர்களில் முள்ளங்கி தமோகுணம்னு சொல்கிறாங்க, சில ஊர்களில் இல்லையே முள்ளங்கி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பெருங்காயம் சேர்த்துக்கக்கூடாது, அது மரத்தின் பிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லையே சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சர்ச்சைக்கு உரிய உணவுகளும் இருக்குது. ஆனால் எந்த விதமான சர்ச்சையும் இல்லாமல் 100க்கு 100% சாத்வீகமான உணவு தான் என்று சொல்லப்படும் உணவு எது என்றால், பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு மணி ஓசையோடு பக்தர்களுக்கு வழங்கப்படும் அந்த பிரசாதம் 100க்கு 100% சாத்வீகமானது. அது என்ன பண்ணும், நம்ம கர்மாவே போகும். ஆத்மாவினுடைய அந்த கரணத்திலே தமோகுணமும் ரஜோகுணமும் மண்டி கிடக்குதுங்க. சில பேர் கேட்பாங்க, போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த ஜென்மத்தில் பெருமாள் நம்மளை போட்டு உதவுதன்னு உதைக்கிறாரு. போன ஜென்மத்தில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியாது, இன்ன தப்பு பண்ணினடா அப்படின்னு சொல்லிட்டு உதைச்சாலும் நமக்கு ஒரு புத்தி வரும். அது நமக்கு அறிவு கொடுத்தாலாவது ஓஹோ இந்த தப்பு பண்ணினானா என்று ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியாமல் இருக்கிற போது எனக்கு உதவி விழுகுது.
அது என்ன நியாயம்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரியவங்க என்ன சொன்னாங்க, ஜீவாத்மாவுடைய அந்தக்கரணத்திலே போன ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களுக்கு காரணமான அழுக்கு இருக்கிறது, தமோகுணம். பகவான் தண்டிக்கிறது அந்த பாவத்துக்காக அல்ல, அந்த அழுக்கு போகணுங்கிறதுக்காக. நீ துன்பப்பட அந்த அழுக்கு போயிடுது. அடுத்த ஜென்மத்தில் நீ அதை பண்ண மாட்டேன். அந்த அழுக்கு நீக்கிறது தான் அவருடைய மோட்டிவ். செய்த பாவத்துக்கு தண்டனையாக அடிக்கிறது இல்லை. அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு வந்து என்ன தப்பு பண்ணி நீங்கள் சொல்லணும்னு கேட்குறீங்க. அப்படி பார்க்குற போது அந்த அழுக்கு நீங்குவதற்கு இந்த பெருமாள் பிரசாதம் உதவுதுங்க. கோவில் பிரசாதம் சும்மா ஒரு பருக்கை அல்லது ஒரு துளசி அல்லது ஒரு கை தீர்த்தம் நீங்கள் சாப்பிட்டா அது எவ்வளவோ ஆன்ம அழுக்கை போக்குகிறது. அந்த சஞ்சித பாவம் பிரார்த்தம் எல்லாம் நீங்குது. இந்த பாக்கியம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தாங்க இருக்குது. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் பெருமாள் கோவில் கட்டிடுறாங்க, எல்லாம் டூப்ளிகேட் அது, அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இணையாக எந்த நாட்டில் இருக்கிற பெருமாள் கோவில்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கர்ம பூமி, இது இங்கே சான்றோர்கள் ரிஷிகள் கட்டின ஒரு கோவில் இது. ஸோ இங்கே உங்களுக்கு பிரசாதம்னு கிடைக்கிறது இருக்கே, அது ரொம்ப எஃபெக்டிவ். அது உங்கள் ஜாதகத்தையே மாற்றுகிறது. நம்ம எல்லோருமே வந்து நமக்கு வாழ்க்கையில் மைனஸ் எல்லாம் மாறி ப்ளஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுறோம். பல பேர் வரப்போகிற ராகு தசை பயங்கரமாமலை ஜோசியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. இந்த ராகு கேது திசையெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம் சார். போன ஜென்மத்தில் நம்ம செய்து முடிஞ்சு போன கர்மாவுக்கு தான் இண்டிகேஷன் அது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அதை மாற்றும், அது ஜாதகத்தை மாற்றிடும். அப்படி மாற்றக்கூடிய ஏஜென்ட்டில் முக்கியமானது இந்த கோயில் பிரசாதம். அதுக்கு தான் மணி அடிக்கிறது, வாங்க கோயிலுக்கு வாங்க. அது ஒரு மானசீகமாகவாவது பகவான் அந்த நேரத்தில் நினைங்க, பகவானே உனக்கு நைவேத்தியம் நடந்துகிட்ருக்கு, என்னை மறந்துடாது. அப்படியாக ஒரு பெரிய மகான்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தினுடைய தெய்வீக சக்தியானது ஒரு சாதாரண ரேஷன் அரிசியில் செய்யப்பட்ட ஒரு அக்கார அரிசியில் வந்து இறங்குது. அந்த விக்கிரகத்தை தான் நம்ம தொட முடியாது. இந்த பிரசாதம் இருக்கே, அதில் அப்படியே அதனுடைய ஆற்றல் இறங்குகிறது. அதை நாம் சுவீகரிக்கிறதுல ஜாதகம் மாறுகிறது. நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கையில் இது மாறிடும் அப்படின்னு. இப்போ தசரதன் வந்து எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரிஷிசிருங்கிற வச்சு யாகம் பண்ணுறான், புத்திரகாமேஷ்டி யாகம். அவர் சொல்கிறாரு, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லைப்பா, என்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்குறேன், உனக்கு பூர்வ ஜென்ம கர்மா ஒன்று ஸ்ட்ராங்காக பிரேக் போடுது, பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு. அதை மாற்றணும் முதல்ல. அதை மாற்றினா தான் புத்திரகாமேஷ்டி யாகம் பலிக்கும் என்று சொல்லி பாவ பரிகார யாகம் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம்தான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறாரு. அப்படி அந்த பாவ பரிகாரம் பண்ணுறது தான் இந்த கோவில் மணி ஓசை, இந்த கோவில் பிரசாதம். ஆக நம்ம பெரியவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்குங்க. சின்ன கோவிலாக இருந்தாலும் நம்ம ஊரில் அதுக்கு ஒரு மணி இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு டிவைன் மோட்டிவ் இருக்குது. கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொன்னாங்க. ஏன்? கோவில் இருந்தால் பூஜை நடக்கும், ஒரு நாளைக்கு 6 வேளை பூஜை நடக்கும், கோவில் மணி ஒலிக்கும். அது காதில் விழுந்தாலே நம்ம பாவங்கள்லாம் பரிகாரம் ஆகிடுமே, அந்த பிரசாதம் சாப்பிட்டாலே நமக்கு புண்ணியம் வந்து சேருமே, அந்த கோபுரத்தை பார்த்தாலும் புண்ணியம் தானே. அந்த கோவில் என்பது அசையாமல் இருந்து கொண்டு சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்கும். சும்மா நீங்கள் தற்செயலாக அந்த கோவிலை சுற்றி இப்படி போனால் கூட அது வந்து வஸ்து சுபாவமாக பகவான் எடுத்துக்கிறான், இவன் கோயிலை பிரதட்சணம் வந்தான் அப்படின்ட்டு. இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் சில ஊர்கள், இப்போ மதுரை எடுத்துக்கோங்க, கும்பகோணம் எடுத்துக்கோங்க, காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கோவில் தெரியுமா? நீங்கள் எந்த வீதியில் போனாலும் உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு கோவிலை பிரதட்சணமாக வருவீங்க. நீங்கள் அப்படிலாம் அமைச்சிருக்காங்க ஊரை. அப்போது இப்போ மதுரையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம்,
முக்கியமான வீதிகள் எல்லாமே மீனாட்சி கோயிலை சுற்றி தான் இருக்குது, கூடலழகு பெருமாள் கோயிலை சுற்றி தான் இருக்குது. அப்போது நம்ம எரியாமே தெய்வத்தை ஒரு பிரதட்சணம் வர்றோம் அப்படிங்கிற ஒரு சிக்கலில் தான் பெரியவங்க நம்மளை மாட்டி விட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லது இல்லையா? அது ஒரு சுபமான சிக்கல் இல்லையா? ஆகவே இந்த கோவில் மணி என்பது ஒரு அர்த்தமற்ற ஓசை என்ற நினைப்பு இல்லாமல், இது 1000 நன்மைகளை நமக்கு செய்வதற்காக பெரியவங்க பண்ண ஏற்பாடு என்றதில்லை. யாராவது இப்போ கோவில் மணி செய்யணுங்க, பழைய மணி இதாகி போச்சு, பழுதாகி போச்சுன்னு சொல்லி டொனேஷனுக்கு வந்தாங்கன்னா, கோவில் மணி செய்கிறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, கோடி புண்ணியம். அது உங்களுக்கு கோடி புண்ணியம். டொனேஷனுக்குன்னு பணம் வாங்குறவன் அவன் ஏப்பம் விட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் அவனுக்கு. ஆனால் நீங்கள் நல்லது நினச்சி கொடுத்தீங்க இல்லையா, அந்த புண்ணியம் வீணாகாது. எனவே கோவிலில் மணி ஸ்தாபிப்பதற்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் பரம உச்சிதமானது. அதனால் மணி இல்லாத கோவில்களில் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு மணிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அர்ச்சகர்கிட்ட சொல்லி மணி ஒலிக்கணும் அப்படின்னு. நீங்கள் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய மணி அந்த சன்னதிக்கு 2 சன்னதிக்கும் எதிராப்பில் காமனாக இருக்குது. அந்த ஒலி அந்த ஊர் பூரம் ஒலிக்குமே. அது மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய நுண்ணறிவோடு எதிர்கால திட்டத்தோடு பெரியவங்க இந்த கோவில் மணி என்ற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து அதன்படி நாம் பவ்யமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.